மானாமதுரை இளைஞர் ஆகாஷினுடைய உடலை மாலை 5 மணிக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. மதுரை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, போன மார்ச் மாதம் போலீஸ் காவலில் உயிரிழந்திருக்கிறாரு இளைஞர் ஆகாஷ். இந்த நிலையில் இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அவருடைய குடும்பத்தார் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் ஆகாஷினுடைய உடலை மாலை 5 மணிக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறாங்க. இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் மாரிச்சாமி நிகழ. மாரிச்சாமி, இந்த வழக்கினுடைய முழு பின்னணி, மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இந்த வழக்கில் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய உத்தரவு என்ன, விரிவாக விவரிங்க. சிவகங்கை ஆகாஷின் உடலை இன்று மாலை 5 மணிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உரியவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறினால் நாளை காவல்துறையே உடலை அடக்கம் செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும். காவல்துறையினரே முன்னின்று அடக்கம் செஞ்சிருவாங்க. அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இதுல என்னன்னா, சிவகங்கை மானாமதுரை போலீசாரின் காவலில் மரணம் அடைந்ததாக கூறப்படும் ஆகாஷின் தந்தை ராஜேஷ் கண்ணன் மதுரை அமர்வுல ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. அதுல 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும், சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SC/ST பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யணும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாரு. இந்த மனுவை நீதிபதி விக்டோரியா கௌரி விசாரிச்சாங்க. விசாரணை அதிகாரி முடிந்தவரை விரைவாக விசாரணையை முடிக்கணும், சட்டப்படி அதிகார வரம்பிற்கு உட்பட்டு நீதிமன்றத்துல இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்கை திருப்பி விக்டோரியா கௌரி நீதிபதி தான் விசாரிச்சாங்க. மனுதாரர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இருப்பினும் தற்போது வரை உடலை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பது ஏற்கத்தக்கதல்ல. உரிய மரியாதை செய்யப்படணும். இறந்தவங்க உடலுக்கு உரிய மரியாதை செய்யணும். ஆகவே ஆகாஷின் பெற்றோர் இன்னைக்கு மாலை 5 மணிக்குள்ள உடலை பெற்றுக்கிறணும். தவறுனா நாளை காவல்துறையை அடக்கம் செய்யறதுக்கான உத்தரவை பிறப்பிச்சிரும் கோர்ட்டு அப்படின்னு வழக்க நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதி. தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.